வணக்கம் ஷர்மிளா. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி அடையாளம் குறித்த ஆலோசனை இன்று நடைபெற உள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், தேமுதிக, விசிக, மனிதநேய மக்கள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, IUML உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இதற்காக திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளார்கள். குறிப்பாக ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மொத்தம் 69 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த கட்சி எந்த தொகுதியில் போட்டியிடும் என்பது குறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. இதற்கிடையில் கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு விருப்ப தொகுதிகள் பட்டியலை திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் ஒப்படைத்துள்ளனர். குறிப்பாக தமிழக காங்கிரஸ் சார்பில் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டப்பேரவை தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் தேசிய செயலாளர் நிவேத் அல்வா ஆகியோர் காங்கிரஸுக்கு விருப்பமான தொகுதிகள் பட்டியலை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல மதிமுக சார்பில் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் தலைமையில் நிர்வாகிகள் பட்டியலை அளித்துள்ளார்கள். மேலும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தலைவர் ஜவஹர்லால் தலைமையில் குழுவுடன் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளை அடையாளம் காண விருப்ப பட்டியலை சமர்ப்பித்துள்ளார். மேலும் தேமுதிக பொருளாளர் LK சுதேஷ் தலைமையிலான நிர்வாகிகள் 25 தொகுதிகள் கொண்ட விருப்ப பட்டியலை திமுக குழுவுடன் வழங்கியுள்ளார். இதே போல இடதுசாரி கட்சிகள் சார்பிலும் விருப்ப தொகுதிகள் பட்டியல் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கேடு மற்றும் பொள்ளாச்சி தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். அதே போல் கருணாஸ் தலைமையிலான முக்குளத்தூர் புலிப்படை கட்சிக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக இன்றைய ஆலோசனைக்கு பிறகு திமுக கூட்டணியின் முழுமையான தொகுதி பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.